இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் வன்கொடுமை அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் பேசணுன்ற எண்ணம் வந்ததுன்னா, இந்த செய்தியை கேள்விப்பட்டதுலேருந்தே மனசு பதறது. காரணம், நானும் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்த அப்பான்ற முறையில், பெண் குழந்தைனே இல்லை, எந்த ஒரு பேரண்ட்ஸுக்குமே இது கொஞ்சம் மனசை பாதிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதில் குறிப்பாக பெண் குழந்தையை பெற்றிருந்தால் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த பயம் எனக்கும் ஏற்பட்டது. இந்த ஞானசேகரன்றவரை கைது பண்ணியிருக்காங்க. 23ஆம் தேதி இரவு 7 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதில் என்ன நிறைய நமக்கு எண்ணங்கள் ஏற்படுதுன்னா, பிரியாணி கடை வச்சுருக்கிறவர் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே அசால்ட்டாக உள்ளே எப்படி வராரு? கேமராலாம் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? கொஞ்சம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸு பேரண்ட்ஸ் குழந்தைங்கள நம்பி அனுப்புகிறாங்கன்னா, கொஞ்சம் அதனுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களும் இந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேமரா ஒர்க் பண்ணலை, இதெல்லாம் அந்த தப்பு பண்ணுறவனுக்கு சாதகமாக அமையுது. ஆனால் போலீஸ் மிக அருமையாக செயல்பட்டு அவரை உடனடியாக கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமாக ஒரு சந்தேகம் அல்லது ஒரு கோபம் மக்களுக்கு ஏற்படுது எந்த இடத்துல அப்படின்னா, 2021 இதே மாதிரி ஒரு சம்பவம், காதலன் காதலி அவங்கள காதலனை அடித்து துரத்தி மிரட்டி அனுப்பிச்சிட்டு காதலியை இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அவனுக்கு தண்டனை என்ன? 2021 பண்ணவன் 2024 மறுபடியும் இதே மாதிரி ஒரு தவறை பண்ணுற தைரியம் எப்படி வருது? சட்டங்கள் கடுமையாக இருக்கணும். காவல்துறையை பார்த்தா பயம் வரணும் குற்றம் பண்ணுறவங்களுக்கு. அப்போ தான் மீண்டும் குற்றம் பண்ணுறதுக்கான எண்ணங்கள் ஏற்படாது. ரெண்டாவது, நான் குழந்தைங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிற ஒரே விஷயம் என்னென்னா, அப்பா அம்மாவை விட இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த எண்ணம் உள்ள, தன்னுடைய குழந்தைங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவன் வேறு யாருமே இருக்க மாட்டான். கண்டிப்பாக அப்பா அம்மா தான் நமக்கு இப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எல்லா விதத்துலேயும் கோபம் காட்டினா கூட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்க. இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதா, ஒருத்தன் மிரட்டுறானா, முதல்ல பயப்படாதீங்க. காதலிக்கிறீங்க அல்லது நண்பர்களோடு இருக்கீங்க, எப்படி வேணால் இருக்கட்டும், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், எங்கே வேணால் போய் கூடுறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். அப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் காதலன் கூட அடித்து துரத்தினோன்னா ஓடி போகிறான் அப்படின்றாங்க இல்லையா? ஓடி போகிறவன் உடனே ஓடி போய் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனையோ யாரையோ போய் கூட்டின்னு உடனே காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் அவனுக்கு வரணும். எப்படி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற கேள்வியும் எழும்புது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே இந்த குற்றம் பண்ண இந்த ஞானசேகர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். மறுபடியும் அவர் அந்த குற்றம் பண்ணுறதுக்கான துணிவு வரக்கூடாதுன்னா சட்டங்கள் கடுமையாகணுன்ட்டு ஒரு பெண் குழந்தை பெற்ற அப்பாவாக எனக்கு எண்ணங்கள் தோணுது. என்ன மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். எந்த ஒரு தண்டனையுமே, எவ்வளோ பெரிய தண்டனைகள் கூட பரபரப்பாக பேசப்படும், அப்புறம் கொஞ்ச நாளில் அது மறந்துடும், அடுத்த சம்பவம் வந்தோன்னே அது பேசப்படும். இப்படி இருக்கக்கூடாது. தண்டனைகள் எந்த குற்றமாக இருந்தாலும் அதுக்கான தண்டனை மிக பயங்கரமாக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி குற்றங்கள் தவிர்க்கப்படும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த பெண் குழந்தைக்கும் இது வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பெரிய வழியாக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்கக்கூடிய விஷயமா இருக்காது. அதனால் கொஞ்சம் இதை மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னா குழந்தைங்க முதல்ல பயப்படாதீங்க. அப்பா அம்மா திட்டினா கூட பரவாயில்ல, அப்பா அம்மா கண்டிச்சா கூட பரவாயில்ல, அப்பா அம்மா கிட்ட போய் முதல்ல சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒருத்தன் மிரட்டுறான்னா நீங்கள் தைரியமாக வெளியில் வாங்க, அவனை என்ன வேணால் நீ பண்ணிக்கோடான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட போய் பேசி பாருங்கள், அவனே பயந்துருவான். அந்த சமயத்தில் உங்களுக்கு பதற்றம் இருக்கும், எல்லாமே இருக்கும், தப்பு பண்ணிட்டோமோன்ற ஃபீல் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் மூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக பேரண்ட்ஸை விட இந்த உலகத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ரெண்டாவது, இதில் நான் அரசியல் சாயம் பூசவே விரும்ப மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ மிகப்பெரிய அரசியல் கட்சி. அதில் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருப்பாங்க. அதனால் ஒரு தனி மனிதன் பண்ணுவதை ஒரு அரசியல் கட்சி பண்ணுவதாக நம்ம எடுத்து பார்க்கக்கூடாது. என்ன ஒன்று, அந்த அரசியல் கட்சி அந்த தனி மனிதனுக்கு எந்த காரணத்தை கொண்டு சப்போர்ட் பண்ணி வரக்கூடாது. அது அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இல்லைனாலும் சரி, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவனை கட்சியிலேருந்து உடனே நீக்கணும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முதல் ஆளாக அந்த கட்சியே இருக்கணும். என் கட்சி பேரை நீ கெடுத்துடான்னு சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நான் முதல் ஆளாக வருவேண்டான்னு சொல்லணும் அந்த கட்சி. இதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. கட்சினா 1000 பேர் இருப்பான், 1,00,000 பேர் இருப்பான், எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியாமல் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. அதனால் இது அரசியல் சாயம் பூச நான் விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சட்டங்கள் கடுமையாகணும். காவல்துறை மேலே பொதுமக்கள் இந்த மாதிரி குற்றம் புரிபவர்களுக்கு ஒரு பயம் வரணும், பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும். அந்த குழந்தை இதிலேருந்து மீண்டு வரணும். அவங்க தைரியமாக
உலகத்தை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணுன்ட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். ஒரு பெண் குழந்தையை பெற்ற அப்பாவாக நான் அந்த குடும்பத்தோடு நானும் எப்பயுமே கூட இருப்பேன்றதை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி நண்பர்களே.